Hey guys, welcome to GNSK World. இன்னைக்கு நம்ம என்ன ஜூஸ் போட போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தான். ஸோ ஆக்சுவலாக என்னோட அத்தை அப்பா அம்மா எல்லாருமே ஒரே கம்ப்ளைண்ட்ங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஃப்ரூட்ஸை வாஷ் பண்ணுறேன்னா இல்லையான்னு அவங்களுக்கு டவுட்டு. ஸோ நான் எல்லா நாளும் இது மாதிரி போட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க கேட்குறாங்க, நீ ஃப்ரூட்ஸை வாஷ் பண்ணாமல் அப்படியே போட்டு அரைச்சிடுற அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் வாஷ் பண்ணுறேன். ஆனால் டெய்லி அதை உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சா அது போர் அடிக்கும்ன்றதுனால நான் அதை காமிக்கிறதே கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸ்க்கும் சேம் பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸில் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க, அப்புறம் ஸ்கின்னுக்கு நல்லதுன்றாங்க, அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸை தடுக்கும்ன்றாங்க. நிறைய ஃப்ரூட்ஸு சக்கரை நோயாளிகளுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பைனாப்பிள் சாப்பிட்டா நம்ம பீரியட் டைமில் வர பெயினை அது ரெடியூஸ் பண்ணுமா. ப்ளூபெர்ரி சாப்பிட்டா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை நிறைய ரிலீஃப் பண்ணுமா. ஸோ இது மாதிரி நிறைய பயன்கள் நம்மளுக்கே தெரியாமல் ஃப்ரூட்ஸில் இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ நான் எப்படிலாம் பண்ணுவேன்னா, இப்போ பாருங்கள், நான் ஸ்ட்ராபெரியை போட்டுட்டேன். நான் ஃபஸ்ட்டு இது போட்ட உடனே இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நான் வாஷ் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் சுகரை ஆட் பண்ணுவேன். ஏன்னா என் பசங்க சாப்பிட்றதே கஷ்டம். ஸோ சுகர் போடாமல் ட்ரை பண்ணேன். அதையும் அவங்க குடிக்கிறத நிறுத்திட்டே வந்தாங்க. அதனால் நான் கம்பல்சரி எவ்வளோ கம்மியாக சுகர் ஆட் பண்ண முடியுமோ ப்ரௌன் சுகர் ட்ரை பண்ணேன். அதையும் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சுகர் சேர்த்தா தான் குடிக்கிறாங்கன்றதுனால நான் சுகரை கண்டிப்பாக ஜூஸ்க்கு எல்லா ஜூஸ்க்குமே ஆட் பண்ணுவேன். இந்த வாஷ் பண்ணுறது சுகர் ஆட் பண்ணுறது நான் உங்ககிட்ட காட்டவே இல்லை. இது என்னோட அத்தை, எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய கவலையாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த ஜூஸை போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஜூஸை நிறுத்தி குடித்தா எனக்கு குடிக்கவே முடியாதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சாச்சோ குடிக்கணுமா அப்படின்னு ஆகிடும். அதனால் கண்டினியூஸாக குடிச்சிடுவேன். அதுவும் எங்கள் அத்தைக்கு ரொம்ப பெரிய கவலையாக இருக்குது. ஏன்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிக்கிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு அது ஹேபிட் ஆகிடுச்சு. என் பசங்களும் அப்படி தான், கொடுத்த உடனே அந்த ஜூஸை மட்டும் டக்குன்னு குடிச்சிடுவோம். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஜூஸ் நான் போட்டு குடிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.